இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இவர் வந்துட்டு மரங்களின் மாநாடு போடுறாரு, மாடுகளின் மாநாடு போடுறாரு. இறுதியாக ஒரு அடி இருக்கு. அதுதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அப்ப மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னாக்க பிப்ரவரி 7ஆம் தேதி நம்ம வந்துட்டு திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாடாக அது நடக்கும். நாம் தமிழ் கட்சி இதுவரைக்கும் ஏற்பாடு செய்ததிலே மிகப்பெரிய மாநாடாக அது நடக்கும். தமிழகம் மொத்தமும் திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக இருக்கும். அது வெறும் கூட்டத்துக்காக மட்டுமல்ல, கூட்டம் எவ்வளவு கொடுக்கிறதுங்கிறது மட்டுமல்ல, ஆனா அத்தனை கூட்டமும் எவ்வளவோ இராணுவ கட்டுப்பாட்டோடு எப்படி நேர்த்தியாக வந்து எப்படி அமர்ந்து சரியாக போறாங்க, ஒரு குப்பை இல்லாமல் மது வாடை இல்லாமல் எப்படி வந்துட்டு எந்திரிச்சு அவங்க போறாங்கன்னா அந்த இடம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது. ஒரு மாநாடுனா இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறத மொத்த இந்தியாவுக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். மாற்றத்தை விரும்பக்கூடிய மொத்த மக்களும் கூடக்கூடிய இடமாக அது இருக்கும். இது வந்து தாவேக்காவினருக்கு சொல்லும் ஒரு தகவலாக. தாவேக்காவினருக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க ஏன் தாவேக்கா கூட போயிட்டே இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவுக்கும் சொல்றேன். இத்தனை அரசியல் கட்சிகள் இந்தியா முழுக்க இருக்கு. ஒரு மாநாடுனா எப்படி நடக்கணுங்கிறதை அது எடுத்துக்காட்டாக இங்க வந்துட்டு அந்த மாநாடு இருக்கும். நீங்க பாப்பீங்க. அந்த மாநாட்டுல 234 தொகுதிக்கு உண்டான வேட்பாளர்களையும் அண்ணன் சீமான் அறிவிப்பார். நீங்க அதையும் பாப்பீங்க.